நம்ம தமிழ்நாடுக்கு யார் சிஎம்மா வந்தாலும் சரி, இதில் எதுலேயுமே ஒரு பர்சன்டேஜ் கூட குறைஞ்சி போகாமல் இன்னமும் டெவலப் ஆகிட்டே இருக்கணும். ஹலோ எவ்ரிவன். ஸோ தமிழ்நாடு வர்சஸ் இந்தியா. ஸோ தமிழ்நாடு எல்லா வகையிலும் மேக்ஸிமம் இந்தியா நேஷனல் லெவலில் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது ஃபார் பெட்டராகவே இருக்குது. அதில் ரொம்ப சாம்பிளாக நம்ம ஒரு 10 கேட்டகரிஸ் மட்டும் எடுத்திருக்கோம். அந்த 10 கேட்டகரிஸே போதும் நம்ம எந்த அளவுக்கு அந்த 10 கேட்டகரிஸே போதும் நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கோன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு. ஸோ என்னதான் ஒரு 50-60 வருஷமாக இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் நம்மளை ரூல் பண்ணாலும், அதில் 1008 சுரண்டலும் நிறைய திருட்டுத்தன வேலைகள் பண்ணாலுமே they have made our Tamil Nadu to be in such position. ஏதோ ஒரு இடத்துல ஒரு டெவலப்டு ஸ்டேட்டில் இன்னமும் ஸ்டில் டெவலப்பிங் ஸ்டேட்டாக மாற வச்சிருக்கிற இடத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு வர்சஸ் ஓவரால் இந்தியாவை மட்டும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ நம்ம முதல் கேட்டகரியாக பார்க்க போகிறது லிட்ரஸி. தமிழ்நாடு அப்ராக்சிமேட்லி 85.5% லிட்ரஸியோட இருக்குது. இந்தியாவுடைய நேஷனல் லெவல் பார்க்கும்போது 80.95 தான் இருக்குது. ஸோ இதுலேயும் தமிழ்நாடு லீடிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஹெல்த். ஆக்சுவலாக நமக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நம்ம தமிழ்நாடு 80.25லையும் இந்தியா 69.9%லையும் இருக்குது. ஸோ இதுலேயும் தமிழ்நாடு தான் லீடிங். நெக்ஸ்ட் பாவர்ட்டி, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். என்னதான் நம்ம இந்தியா வளர்ந்து வர கண்ட்ரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதில் நம்மளுடைய தமிழ்நாடு பாவர்ட்டியில் அது பெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாடு ஹேவிங் த பாவர்ட்டி பர்சன்டேஜ் 2 to 5% மட்டும்தான். பட் இந்தியா லெவல் பார்க்கும்போது 14 to 15% இருக்குது. இதுலேயும் தமிழ்நாடு லீடிங் தான். நெக்ஸ்ட் MMR, தட் மீன்ஸ் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு. இதில் நம்ம தமிழ்நாடு கிட்டத்தட்ட 39 per lakh இருக்கு. தட் மீன்ஸ் 1 லட்சத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 39 பேர் தான் இறந்து போகிறதா பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவுடையது கம்பேர் பண்ணும்போது 97 to 100 per lakh இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம தமிழ்நாடு தான் லீடிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கேட்டகரி, 5th கேட்டகரி, இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். தட் மீன்ஸ் குழந்தைகள் இறக்கிற விகிதம். ஸோ தமிழ்நாடு கிட்டத்தட்ட 7.7 per lakh இருக்குது. 1 லட்சத்திலேயே அதிகபட்சமாக இறக்கக்கூடிய எண்ணிக்கை 7.7 இருக்குது. இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது 25 to 30 per lakh இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம தமிழ்நாடு தான் லீடிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சிலையுமே தமிழ்நாடு 70.95 இயர்ஸாக இருக்குது. தட் மீன்ஸ் வாழ்நாள், சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்நாள் ஆயுட்காலம் என்னவா இருக்குன்னா 70.95 இருக்குது. ஸோ இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு 68.99 இயர்ஸாக தான் இருக்குது. ஸோ இதுலேயும் தமிழ்நாடு லீடிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் அர்பனைசேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த தமிழ்நாடை மோஸ்ட் டெவலப்டாக மாற்றுறதுல மிகப்பெரிய பங்கு இந்த அர்பனைசேஷனும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தான். ஸோ அதில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 48% ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்தியா கிட்டத்தட்ட 35% தான் இருக்கு. ஸோ இதுலேயும் ஓவரால் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இஸ் லீடிங் மோஸ்ட். நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஆக்சுவலாக இது மனுஷன் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கான்றதுக்கான ஒரு குறியீடு தான் இது. ஸோ அதில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 0.745 பாயிண்ட்டும், இந்தியா ஓவராலாக 0.644 பாயிண்ட்ஸும் எடுத்திருக்கு. இதுலேயுமே தமிழ்நாடு தான் லீடிங்கில் இருக்கு. நெக்ஸ்ட் 9th கேட்டகரி பர் கேபிட்டா இன்கம். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மனுஷனுடைய இன்கமாக ஒரு வருஷத்துக்கு என்னவா இருக்குன்னா 3.75 lakhs இருக்குது அப்ராக்சிமேட்லி. அதுவே இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது 1.75 lakhs per year தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே தமிழ்நாடு தான் லீடிங். நெக்ஸ்ட் கேட்டகரி உமன் சேஃப்டி. அதில் தமிழ்நாடு 66.4 cases per lakh இருக்கு. இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது 23.2 cases per lakh இருக்கு. இது இன்னும் இது 66 இருக்கே, அப்போ தமிழ்நாடு தானடா ஒஸ்டா இருக்குன்னோ. இந்த 66.4 cases per lakh இருக்கிறது 1 monthக்கா நம்ம பார்க்கறது இல்லை, 1 yearக்கா பார்க்குறோம். இதுவே இந்தியாவில் கிட்டத்தட்ட 23.2 cases per lakh பார்க்கறது ஒரு மந்த்லேயே இத்தனை கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுதுன்றதான் பார்க்குறோம். ஸோ இதுலேயுமே உமன் சேஃப்டிக்கு நம்ம தமிழ்நாடு இஸ் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 கேட்டகரிஸ் நான் வச்சிருக்கேன். டாப் 10 முடிச்சாலுமே உமன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆர் அபியூஸ்மெண்ட், அதில் டாப் 10ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் பாருங்க, யூபி, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் அண்ட் மத்திய பிரதேஷ். அதுவே நான் டெவலப்டு ஸ்டேட்ஸ் இன் இந்தியான்னு டாப் 5 பார்க்கும்போது பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிஷா. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே ஆளக்கூடிய பார்ட்டிஸ் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும், பாரதிய ஜனதா கட்சி தான். ஸோ என்னதான் அவங்க ஒன்றியத்தினுடைய அரசாக இருந்தாலுமே இன்னமும் நார்த் இந்தியாவை ஒரு வறண்ட மாநிலமாகவே, ஒரு வளர்ச்சி இல்லாத, ஒரு டெவலப்ட் இல்லாத ஒரு மாநிலமாகவே வச்சிருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ அதுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரே எவிடன்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம தமிழ்நாடுக்கு யார் சிஎம்மாக வந்தாலும் சரி, இதில் எதுலேயுமே ஒரு பர்சன்டேஜ் கூட குறைஞ்சி போகாமல் இன்னமும் டெவலப் ஆகிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான உமன் செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்டு, நான் டெவலப்மெண்ட் ஸ்டேட்டு, இந்த பாவர்ட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு, இந்த மாதிரி எந்த ஸ்டேட் லிஸ்ட்லையுமே நம்ம தமிழ்நாடு வந்துடக்கூடாது அப்படின்ற அதிகபட்சமான நோக்கம்தான் எந்த சிஎம்முக்கும் இருக்கணும், எந்த கட்சிக்கும் இருக்கணும், எந்த அரசாங்கத்துக்கும் இருக்கணும். தமிழ்நாடு எப்பயுமே தமிழ்நாடு தான்.